ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது அன்பாக்சிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, Sjcam அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கேமராவை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்துட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோ விளாக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைக்கில் போகிறப்ப ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்களா அந்த மாதிரி. ஸோ நம்ம சேனல்லே அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறக்காக எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதை நான் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட் தான், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆக்ஷன் கேமரா. ஸோ வந்துட்டு நம்ம ஹை பட்ஜெட்டில் போட்டு வாங்கி இது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நமக்கேற்ற பட்ஜெட்டில் வந்துட்டு ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறக்காக பண்ணேன். அதாவது பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த கேமரா நம்ம வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். மேலே நம்ம வந்துட்டு கவர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸ் மேலே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மேலே SJCamன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் வைஃபைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த கேமராவில் வைஃபை இருக்குது, அதனால் வைஃபைன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட மாடல் SJ4000 AIR ஆக்ஷன் கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. 4K வைஃபை, அப்புறம் வந்துட்டு 30mm வாட்டர் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் வந்துட்டு ஒரு ஆப் வரும். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமராவை நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்தே ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ரேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு SJCam போட்டிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆக்ஷன் கேமரா அப்படின்னு போட்டு இதோட ஸ்க்ரீன் சைஸு, இதோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் எல்லி இதை பிடிச்சி ஓப்பன் பண்ணால் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, அடுத்து வந்துட்டு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம கேமராவை ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இதில் 2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமரா, இன்னொன்று அக்சசரிஸ் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா ஒரு பொசிஷனில் வச்சுருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த அக்சசரிஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு SJCam அப்படின்னு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம விருப்பப்பட்ட எங்கேயாவது ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து வந்துட்டு யூசர் மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம யாருமே இதை யூஸ் பண்ணுறதுன்னு கிடையாது. ஓகே, இது இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. மவுண்ட்டு, USB டேட்டா கேபிள், அப்புறம் ஸ்க்ரூஸு, அப்புறம் ட்ரைபோர்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து நம்ம கேமராவுக்கு போகலாம். ஓகே, இப்போ கேமராவுக்கு வந்தாச்சு. இதாங்க கேமரா. பட் இது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்துட்டு உள்ளே இருக்குது. நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க, லாக் மாதிரி. அந்த லாக்கை வந்து இழுத்துக்கிட்டு மேலே தூக்குனா ஓப்பன் ஆயிரும். இப்போ இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு பின்னாடி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதை அந்த டோர் மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேமரா வெளியே எடுப்போம். கேமரா வந்துடுச்சு. இதுதான் கேஸ். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு. இந்த கேஸ் வந்துட்டு பார்க்குறக்கு லுக்காக சூப்பராக இருக்குது. ஏன்னா பட்டன்ஸ் வந்துட்டு சில்வர் பட்டன்ஸ் கொடுத்து பிளாக் கலர் கவர் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் கைஸ் கேமரா. இந்த கேமரா தான் கைஸ் எல்லாமே பண்ணுறது. ஓகேவா, கேமராவில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் இருக்குது. கீழே SJCamன்னு போட்டிருக்காங்க. 4K வைஃபைன்னு போட்டிருக்காங்க. பவர் பட்டன் இருக்குது முன்னாடி. அப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே இருக்குது. ஃப்ரண்ட் சைடு ஒரு ஃபுல் டிஸ்பிளே இருக்குது. மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம், டேட்டா கேபிள் மாட்டிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி இதெல்லாம் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்ட்டு. அவ்வளோதாங்க, அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது ஒருக்கா நான் ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். இது எப்படி ஆன் பண்ணணும்னா, இந்த பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணணும். ரெடி, 1 2 3. ஓப்பன் ஆயிடுச்சு. ஆன் ஆனதையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் லைட் எரியும். SJCamன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட டேட்டா கேபிள் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன்.
ஜஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். ஓகே, இதை பவர் ஆஃப் பண்ணுறது அப்படியே தான் 3 செகண்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 அவ்வளோதான் கைஸ், ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ். இந்த SJ4000 AIR கேமரா வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கேமராவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ சொல்கிறேன். இந்த கேமரா வந்துட்டு நல்லா இருக்கா இல்லை இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 4500 நான் ஆர்டர் பண்ணது. பட் இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு Sjcamனு போடுங்க. அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. இதோட ரிவ்யூ நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் போகிறேங்க. see you the another video. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். see you the another video.